நாம 6வது அதிகாரத்தை நாம தொடருவோம். ஒருவேளை புதிதாய் இருக்கிறவர்கள் அல்லது 2-3 வாரங்களாக பார்ட்டிசிபேட் பண்ணுகிறவர்கள் 5வது அதிகாரம் வரையிலும் உள்ள கண்டென்ட்ஸை தயவு கூர்ந்து நீங்கள் தனியாகவோ இல்லாட்டா பழைய மெசேஜஸை கேட்கிறதன் மூலமாக அதில் ஃபெமிலியரைஸ் ஆகிறது நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறேன். மிகவும் ப்ராடராக நாம் அதை டிவைட் பண்ணுவோமே, ஆனால் 1 முதல் 5 வரையிலும் உள்ள அதிகாரத்தை ஒரே டாபிக்ல நம்ம கொண்டு வர முடியும். விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல் என்கிற மிக முக்கியமான ஒரு கருப்பொருளை நாம் அங்கே கற்றுக்கொள்கிறோம். அல்லது ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் என்கிற காரியத்தை, விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுதல் அல்லது கிறிஸ்தவனாக மாறுதல் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் அல்லது நீதிமான் ஆக்கப்படுதல் அல்லது ரட்சிக்கப்படுதல் என்கிற இந்த ஒரு ப்ராசஸ்ல தான் அல்லது இந்த ஒரு காரியத்தின் மூலமாக தான் ஒருவன் கிறிஸ்தவன் ஆகிறான் அல்லது கிறிஸ்தவ விசுவாசியாக மாறுகிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகினாலே மிக முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை நான் முன்னால அடிக்கடி ரிப்பீட் பண்ணுகிற ஒரு காரியத்தை மிகவும் டேரிங்காக ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமாக அதை வெளிப்படுத்த விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற 4 சுவிசேஷங்களை மாத்திரம் ஒருவன் படித்து ரட்சிக்கப்பட முடியாது. அநேகருக்கு ஒருவேளை இது ஆச்சரியமாக இருக்கலாம், இது ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்டாக இருக்கிறது என்று சொல்லி. அருமையானவர்களே, இது மிக முக்கியமான காரியம். ஏனென்றால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை 4 கோணங்களிலே பார்த்து நாம் அறிந்து கொள்ளும்படியாய், வியப்படையும்படியாய், ஆச்சரியப்படும்படியாய், அவரை அடோர் பண்ணும்படியாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கொடுத்திருக்கிறதற்காக நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். நிச்சயமாக ஒரு சுவிசேஷ புஸ்தகம் அல்லாதபடி 4 சுவிசேஷ புஸ்தகங்களை 4 ஆங்கிள் அவருடைய பியூட்டியை, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அழகை நாம் பார்க்கும்படியாக. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய மரணம், அவருடைய சிலுவை மரணம், பயங்கரமான கொடூரமான அந்த சிலுவை மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிரோடு எழுதல், பரமேறுதல், இவ்வளோ இருக்குது. ரொம்ப முக்கியமான காரியம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து செய்து முடித்த இந்த காரியத்தை அல்லது அவருடைய வாழ்க்கையினுடைய, அவருடைய சிலுவை மரணத்தினுடைய அர்த்தம் என்ன, அல்லது இந்த சிலுவை மரணம் அல்லது இயேசு கிறிஸ்து செய்து முடித்த இந்த காரியம் ஒரு மனிதனை எவ்விதமாக ரட்சிக்கிறது என்கிற காரியத்தை அப்போஸ்தலர்கள் மூலமாக, மிக குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திராவிட்டால் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. ஆகையினாலே இந்த ரோமருக்கு எழுதின நிருபம், அதிலும் குறிப்பாக 1 முதல் 5 வரை உள்ள அதிகாரத்திலே தான் அந்த ரட்சிப்பு, அந்த விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்கிற காரியம் மிக தெளிவாக அங்கே போதிக்கப்பட்டிருக்கிறது. அநேக டாக்ட்ரின்ஸ் அதில் உள்ளடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக the doctrine of the righteousness of God, தேவனுடைய நீதி என்னும் உபதேசம். 2வது மனிதனுடைய பாவம் என்பதை குறித்த உபதேசம், the doctrine of sin. 3வது தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபாக்கினை என்கிற doctrine of the wrath of God. அதற்கு பின்பு the person and work of Jesus Christ, இயேசு கிறிஸ்து என்கிற நபர், பர்சன், அவர்
சிலுவையிலே செய்து முடித்த காரியம், அதன் மூலமாக விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்கிற இன்னும் அநேக நான் சொன்னதை காட்டிலும் இன்னும் அநேக டாக்டரின்ஸ் உள்ளே அடங்கி இருக்கிறது. ஸோ ஆகையினாலே அந்த 5வது அதிகாரம் வரையிலும் நாம் முடித்தோம். 6வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரத்திலே நாம் இப்போது இருக்கிறோம். 6வது அதிகாரத்திலே நாம் அறிந்திருக்கிறபடி யூனியன் வித் கிரைஸ்ட் அல்லது இப்படி விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிற ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதங்கள், அதைத்தான் நாம் தொடர்ந்து 5வது அதிகாரத்திலே தொடங்கி நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் மிக குறிப்பாக 6வது அதிகாரத்திலே இப்படி விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்ட அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவனுடைய மகா பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதல் ஒரு பலனாக நமக்கு கிடைக்கிறது. ஒருவேளை இன்றைக்குள்ள பைபிள் ஸ்டடிக்கு ஒரு தனி ஹெட்டிங், ஒரு கேப்ஷன் நாம கொடுக்க வேண்டுமானால், பரிசுத்தமாகுதல் நமக்கு பலனாக கொடுக்கப்படுகிறது. அல்லது we receive sanctification as fruit. அது மிக முக்கியமானது. பரிசுத்தமாகுதல் ஒரு பலனாக கொடுக்கப்படுகிறது. ஸோ இதுல 1வது வசனம் முதற்கொண்டு 14வது வசனம் வரையிலும், அல்ல 13வது வசனம் வரையிலும், 14 வரையிலும் ஒரு செக்ஷனாகவும் 15 முதல் 23 வரையும் 2வது செக்ஷனாகவும் இருக்கிறது என்றும், இந்த இரண்டும் ஒரே காரியத்தை அல்லது ஒரே கருப்பொருளை நமக்கு போதிக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதுல இந்த 15 இருந்து 23 வரையிலும் உள்ள அந்த வசன பகுதியிலே 2 காரியங்களை நான் பார்த்தோம். பீல ஆரம்பிக்கிற ஒரு உப தலைப்பை கொடுப்போமேயானால், முதலாவது பொசிஷன், 2வதாக பிராக்டிஸ், 3வதாக ப்ராமிஸ். ஸோ பொசிஷன் நம்ம பார்த்தோம், நம்முடைய நிலை என்ன என்று பார்த்தோம். விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்ட விசுவாசியாக என்னுடைய நிலைமை என்ன, என்னுடைய நிலை என்ன, என்னுடைய பொசிஷன் என்ன? அது நாம் கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது நம்முடைய பொசிஷன் அடிப்படையிலே. ஸோ கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்தோம். முன்னால ஆதாமுக்குள் நாம் மரித்தவர்களாக இருந்தோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தோம். இப்போது நாம் கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்தோம், பாவத்திற்கு மரித்தோம். பாவத்திலே மரிக்கவில்லை, பாவத்திற்கென்று மரித்தோம். புதிய மனிதனாக கிறிஸ்துவோடு கூட நாம் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டபடினாலே அவருடைய உயிர்த்தெழுதலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய மரணத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய பொசிஷன். ஆகையினாலே நமக்கு பரிசுத்தமாகுதல் பலனாக கிடைக்கிறது. 2வது, நாம் அடிமைத்தனத்தில் இருந்தோம், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம், அல்லது பாவம் என்கிற அந்த மாஸ்டருக்கு நாம் அடிமைகளாக இருந்தோம். இப்பொழுது நாம் விடுவிக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாக அல்லது தேவனுக்கு அடிமைகளாக மாற்றப்பட்டோம். இதுதான் நம்முடைய பொசிஷன் அப்படின்னு சொல்லி அந்த பொசிஷனை பார்த்தோம். அடுத்தது பிராக்டிஸ் என்பதுல தான் 19வது வசனத்துல கொஞ்சம் அதிகமாக டுவெல் பண்ணணும். ஏன்னு சொன்னா அது பிராக்டிக்கலான காரியம். அந்த 19வது வசனத்தை மீண்டுமாக வாசிக்கிறேன். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஸோ இந்த 19வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது இது ஒரு கட்டளையை போல தோன்றுகிறது. ஆனால் இதுவரையிலும் நாம், அதாவது நல்ல கவனிங்க, 18வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொண்ட எல்லாம் நமக்கு எப்படி போதிக்கிறது என்றால், அதனுடைய சாராம்சம் என்னவென்றால், நாம் இப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே, நல்ல கவனிங்க,
பாவத்திற்கென்று நாம் மரித்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். சோ இயேசு கிறிஸ்து பாவத்திற்கென்று மரித்தது போல, அதாவது பாவம் அவரை ஆளுகை செய்ய முடியாத அளவுக்கு அவர் பாவத்திற்கு மரித்தார். அதுபோல நானும் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் பாவம் செய்யக்கூடாதே. அதுதான் சொன்னேன், இட் இஸ் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி. நான் பாவம் செய்யக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பாவம் செய்ய முடியுமா? அதான் கேள்வி. சோ இயேசு கிறிஸ்து பாவம் செய்ய முடியாது. அவர் அன்றும் பாவம் செய்யவில்லை, எப்பொழுதும் அவர் பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் மரித்தது பாவத்திற்கென்று மரித்தார். அதாவது பாவம் அவரில் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் உண்டாக்காதபடி அவர் பாவத்திற்கு மரித்தார். அதான் அர்த்தம். அப்போ நம்முடைய பொசிஷன் என்னன்னு வேதம் போதிக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இந்த 6வது அதிகாரத்திலே என்றால், இயேசு கிறிஸ்து எவ்விதமாக பாவத்திற்கென்று மரித்தாரோ, இயேசு கிறிஸ்துவை பாவம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவருடைய மரணம் அவருக்கு இருந்ததோ, அதுபோலதான் அவரோடு கூட நீங்கள் மரித்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் பாவத்திற்கு மரித்தீர்கள். யூ டைட் டு சின். அப்படியானால் பாவம் என்னை ஆட்கொள்ள முடியாது, பாவம் என்னை இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது. நான் நீதியை தான் நடப்பிக்க வேண்டும், ஆட்டோமேட்டிக்கா இட் ஷுட். ஆனா அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே வசனங்களை தெளிவாய் பார்த்திருக்கிறோம். நம்முடைய சரீரத்திலே இன்னும் பாவம் வாசமாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த கட்டளை நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று நம்ம பார்த்தோம். அதாவது உங்களுடைய அவயவங்களை இதுவரையிலும் நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்த போது உங்கள் அவயவங்களை அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் உங்களுடைய அவயவங்களை நீங்க ஒப்பு கொடுத்தது எப்படியோ, அதே போல இப்போ நீதியை நடப்பிக்கும்படி நீங்கள் உங்கள் அவயவங்களை, உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை நீங்கள் நீதிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், தொடர்ந்து ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது. ஆனால் இது ஒரு கட்டளை அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே நான் ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட், அல்லது கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ லைஃப் with rules and regulations or do's and don'ts. இவைகளை இவைகளை செய்யாதே, நீங்க இப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்கக்கூடாது என்கிற இதை செய்யாதே என்கிற டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அல்லது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இப்படிப்பட்ட சட்டதிட்டங்களின் அடிப்படையிலே வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. சோ நான் ரட்சிக்கப்பட்ட பின்பும் அல்லது விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்ட பின்பும் நான் இந்த வேதாகமத்தினுடைய சத்தியங்களை நான் ஆராயும் போது, வேதத்தை நான் படிக்கும் போது, ஐயோ வேதத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, நான் இப்படி செய்யவில்லை, இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யவில்லை என்கிற கண்ணோட்டத்தோடு வேதாகமத்தை படித்து, அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு நாம் வாழ்வோமே ஆனால், அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். கடந்த வாரத்திலே ஒரு 2-3 வாரமாக நாம் பார்த்தது போல, அடிமைத்தனத்தினுடைய மென்டாலிட்டி அல்லது அந்த அடிமைத்தனத்தினுடைய மனோநிலைமைக்கு நம்மை தள்ள முடியும். நல்ல. சோ அப்படியானால் எப்படி அப்படிங்கிறது தான் பிராக்டிக்கலா அநேக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆனாலும் என்னுடைய இருதயம் ஆதங்கப்படுகிறது, இதை முழுமையாக நீங்கள் கேப்சர் பண்ணி இருக்கிறீர்களா என்று. அப்படியானால் நான் செய்ய வேண்டியது என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டியது, அப்போ நம்ம வேதத்தை படிக்கும்போது நேச்சுரலா அது வரதானே செய்து, இப்படி செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களா இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டுல. அது செய்யும் போது நான் அது செய்யலையே அப்படின்னு தோணுது. அது மாத்திரம் இல்ல, என்னை அறியாமல் நான் முன்பு செய்த காரியங்களை திரும்ப திரும்ப செய்யும் போது நான் சோர்வுக்குள்ளாகிறேன்.
இதிலிருந்து என்னால் விடுபடவே முடியாதா என்கிற அந்த டிப்ரெஷனுக்கு நான் போகிறேன் என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால், நான் இந்த என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அடிப்படையாக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்கிற கண்ணோட்டத்திலே நான் பார்க்கிறேன் என்பதுதான் அர்த்தம். அல்லது நான் முதலாவது பார்ப்பது இந்த கட்டளைகளை, கற்பனைகளை என்று. அருமையானவர்களே, நான் சொல்வதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு மாறாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து எனக்காக செய்து முடித்த காரியங்கள், அல்லது ரோமருக்கு எழுதின நிருபத்திலே, கலாத்தியருக்கு எழுதின நிருபங்களிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற இந்த உபதேசங்கள், அல்லது இந்த கிருபை, அல்லது இயேசு கிறிஸ்து எனக்காக செய்த காரியம், தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்து முடித்த காரியம், அல்லது சுவிசேஷம் என்கிறதை நாம ஒரு 5 ஃப்ரேம்ல நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் அல்லவா? அந்த ஃப்ரேம் அது எப்பொழுதும் என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அதை அந்த 5 காரியங்கள் அல்லது அந்த 5 உபதேசங்களிலும் புதிய புதிய இன்சைட்ஸ் பெற்றுக்கொள்ளுதல், அல்லது அதை நாம டெவலப் பண்ணுதல், அதையே நாம கான்டெம்ப்ளேட் பண்ணுதல். அப்படி நாம் பண்ணும்போது இந்த கட்டளைகள் போல தோன்றுகிற கட்டளைகளை நாம் எளிதாக நாம் அதை கடைபிடிக்க வேண்டுமே என்கிற பாரம் இல்லாதபடி அதை நாம் செய்து நிறைவேற்ற முடியும். ஸோ மேபி கேள்வி நேரங்களிலே அதை இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்களே, ஆனால் நாம் அதை கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இதை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்கிற விதத்திலே ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸை வைத்து நடக்கிற காரியம் அல்ல என்பதை நம்ம தெளிவாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். ஸோ இந்த நாளிலே நம்ம 20 முதல் 23 வரை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. உங்களுடைய வேதாகமத்தை திறந்து நீங்கள் என்னோடு பின்பற்றுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஸோ இந்த நாளிலே நம்ம இந்த 6வது அதிகாரத்தை கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம முடிக்கலாம். ஒரு சில காரியங்கள் அதிகமாக இருக்கிறது, அல்லது ஒரு 4-5 குறிப்புகள் இருக்கிறது. ஆகையினாலே கொஞ்சம் வேகமாக போகலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நம்ம மிக முக்கியமான சாராம்சத்தை நாம் 19வது வசனம் வரையிலும் நம்ம கற்றுக்கொண்டோம். ஸோ ஒரு ஓவராலா ஒரு தலைப்பு நம்ம கொடுக்க வேண்டுமானால் 20 முதல் 23 வரை இந்த ப்ராமிசஸ் என்று நாம பார்த்தோம், அல்லது ப்ராமிசஸ். இதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி இந்த 2 விதமான வாழ்க்கையையும் வேறுபடுத்தி காண்பிக்கிறார். வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறதோடு கூட, அல்லது வாக்குத்தத்தங்களை விவரிப்பதோடு கூட, இந்த 2 விதமான வாழ்க்கையையும் 2ஆக பிரித்து காண்பிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா மக்களையும் 2 குழுவாக, அல்லது 2 குரூப்பாக, அல்லது 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதை தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை குறித்த தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கு அவசியம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நாம மற்றவர்களுக்கு போதிப்பதற்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அருமையானவர்களே, ஒரு நியூட்ரல் பொசிஷன் கிடையாது.
இந்த 6வது அதிகாரம் ஆரம்பத்தில இருந்து பார்ப்போமே, ஆனால் ஆதாமுக்குள் இருக்கிற மக்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள். சோ ஆதாமுக்குள் இருக்கிறவர்கள், அதாவது இந்த ஸ்திரீனிடத்தில் பிறக்கிற எந்த மனிதனும், எந்த சந்ததியிலும் பிறக்கிற எந்த மனிதனும், ஆதாம் ஏவாளுக்கு பின்பு பிறக்கிற எந்த மனிதனும் ஆதாமுக்குள் தான் இருக்கிறான். அவன் பிறக்கும் போதே ஆதாமுக்குள் இருக்கிறான் என்று தேவன் பார்க்கிறார். அவனை ஆதாமுக்குள் இருப்பவனாக பார்க்கிறார். சோ ஆதாமுக்குள் இருக்கும்போது, தம்பி ரவி ஜெபம் பண்ணும்போது ஆரம்பத்துல சொன்னாங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாக, ஆதாமுக்குள் மரித்தவனாக மனிதன் பிறக்கிறான். ஆனால் என்று அவன் விசுவாசத்தினாலே நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்படுகிறானோ, அல்லது என்று ரட்சிக்கப்படுகிறானோ, என்று இந்த உபதேச சட்டங்களின் விசுவாசத்திற்குள்ளாக வருகிறானோ, அன்று அவனுடைய பொசிஷன் அந்த ஆதாமுக்குள் இருந்து மாற்றப்பட்டு கிறிஸ்துவாகிய அந்த பிந்தின ஆதாமுக்குள்ளே அவன் வைக்கப்படுகிறான். இந்த 2 கேட்டகரி தான், இன்பிட்வீன் கிடையாது. இதை அநேக இடங்களிலே வேதாகம் சித்தரிக்கிறதை பார்க்கிறோம். கொஞ்சம் நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு நம்ம போலாம். நம்ம நன்றாக அறிந்த வேத பகுதிகள் ஆனாலும் கொஞ்சம் வேகமாக அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தை முடிக்கிற அந்த வேளையிலே சொல்லுகிற அந்த 2 கூட்டத்தார், 2 விதமான மக்கள் யார் யார் என்று சொல்லி 7வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 13-14 அதை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பிறகு வேணா படிச்சுக்கோங்க. அதை நான் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த வேத பகுதியை திறந்து வைத்து அதை பின்பற்றினால் நலமாக இருக்கும். ஸோ அங்கே இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள், விரிவான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள். ஸோ இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள், விரிவான வாசல். அப்போ ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அவன் மரித்தவன் ஆதாமுக்குள் இருக்கிறான் என்றால், அவன் ஆதாமுக்குள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாக அவன் பிறக்கிறான் என்றால், அவன் பிறக்கும் போதே இந்த விரிவான வாசல்ல தான் இருக்கிறான். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாக இருக்கிறது என்கிற அந்த வாழ்க்கையில தான், அந்த பாதையிலே தான் அங்கு போய்கொண்டிருக்கிறான். ஆனால் என்று அவன் சுவிசேஷத்தை கேட்டு, சரியான சுவிசேஷத்தை கேட்டு, அது மிகவும் முக்கியமான காரியம், சரியான சுவிசேஷத்தை கேட்டு சரியான அந்த இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்கும் போது அவனுடைய பாதை மாற்றப்பட்டு அவன் இடுக்கமான வாசலுக்குள்ளே அவன் கொண்டு வரப்படுகிறான். ரொம்ப முக்கியமான காரியம், இடுக்கமான வாசலுக்குள்ளே வருகிறான். சோ இந்த கான்டெக்ட்ல தான் கள்ள தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு. அதுக்கு நம்ம போக வேண்டாம். சோ இந்த கான்டெக்ட்ல நீங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னாதான் அது சரியாக புரியும், கள்ள தீர்க்கதரிசி யார் என்று. சோ அதுக்கு அடுத்தது 16வது வசனம் முதல் 23வது வசனம் வரையிலும், 16 முதல் 23 வசனம் வரையிலும் 2 விதமான மரங்களை சொல்லுகிறார். ஒரே கருத்து தான், ஒரே கருப்பொருள் தான். சோ 2 விதமான மரங்கள் இருக்கிறது. ஒன்று கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். கனிகளினாலே நீங்கள் மக்களை அறிந்து கொள்வீர்கள். கெட்ட மரம். சோ ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது கெட்ட மரமாக தான் அவன் பிறக்கிறான். அவன் கெட்ட கனிகளை தான் அவன் கொடுக்க முடியும். ஆனால் என்று அவன் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறானோ அன்று அவன் புதிய பிறப்பாக பிறக்கிறான். He's born again. அப்படிங்கிறது அதுவும் இதோடு சேர்ந்த ஒரு உபதேசம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உபதேசம் மாத்திரம் இல்லை, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அருமையானவர்களே, அதிலே நாம் நம்முடைய சுபாவம் மாற்றப்படுகிறது, என்னுடைய ஆசைகள் மாற்றப்படுகிறது. கம்ப்ளீட்லி ஐ எம் a நியூ மேன். நான் ஒரு புதிய மனிதனாக மாறுகிறேன். கெட்ட மரமாக பிறந்த நான் நல்ல மரமாக மாற்றப்படுகிறேன். அது எப்படி தெரியும்? நல்ல கனிகளை கொடுப்பதினாலே. கனிகள் நேச்சுரலாக வருகிறது. சோ அதனால்தான் யோவான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்.
என்று அவன் பிரசங்கிக்கிறான். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் இரண்டே ரெண்டு பிரிவிலே தான் இருக்கிறார்கள். மரங்கள் என்கிற அந்த அனாலஜில நம்ம பார்க்கும்போது கெட்ட கனி கொடுக்கிற கெட்ட மரங்களாக இருக்கிறார்கள், அல்லது நல்ல கனி கொடுக்கிற நல்ல மரங்களாக இருக்கிறார்கள் பை நேச்சர், சுபாவத்திலே. அடுத்தது 24வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட கடைசி வரையிலும் மூன்றாவது அனாலஜி மூலமாக அல்லது மூன்றாவது உவமையின் மூலமாக அந்த ஒரே கருப்பொருளை தான் இயேசு போதிக்கிறார். உலகத்திலே இரண்டே ரெண்டு கூட்டத்து மக்கள் தான் இருக்கிறார்கள். ஒன்று புத்திசாலிகள், புத்திமான்கள், two kinds of construction engineers அல்லது கன்ஸ்ட்ரக்டர்ஸ். இரண்டு விதமாக வீடுகளை கட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் புத்தியுள்ள கட்டிடக்காரர்கள், ஒரு சாரார் புத்தியுள்ள கட்டிட கலைஞர்கள். அவர்கள் கற்பாறையிலே அவர்கள் தங்களுடைய வீட்டை கட்டுகிற கற்பாறையிலே அஸ்திபாரத்தை தோண்டி தங்களுடைய வீட்டை கற்பாறையின் மேல் கட்டுகிறவர்கள். இன்னொரு கூட்டத்தார், ரெண்டே ரெண்டு கூட்டத்தார், இன்னும் வேற கேட்டகரியே கிடையாது. அவர் எந்த ரிலிஜனை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, புத்த மதத்தை சார்ந்தவர்களானாலும் சரி, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் ஆனாலும் சரி, இந்த ரெண்டு கேட்டகரியில தான் இருப்பார்கள். ரெண்டு வீடுகளும், இரண்டு பேர் கட்டின வீடுகளும் அல்லது இரு சாரார் கட்டின வீடுகளும் தோற்றத்திலே ஒன்று போலதான் தெரிகிறது. அதான் முக்கியம். இதுல இந்த மரங்கள் கனி கொடுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மரங்களும் ஒரே மாதிரி தான் தோற்றம் அடிக்கிறது. இந்த ரெண்டு விதமாக கட்டின வீடும் எக்ஸ்டர்னலா பார்க்கும்போது ஒரே போலதான் இருக்கிறது. ஆனால் ஒன்று ஆழமாய் கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறது. அந்த அஸ்திபாரம் வெளியே தெரியல. ஆனால் இன்னொன்று மணலிலே அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்டிருக்கிறது. பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை கட்டிக்கொண்டே போகிறான். அவன் அஸ்திபாரம் இல்லாதபடி அல்லது மணற்பாங்கான இடத்திலே தான் அவன் அஸ்திபாரத்தை போட்டு கொண்டிருக்கிறான். வெளியே எவ்வளவு அழகாக தன்னுடைய வீட்டை அவன் அலங்கரிக்கிறான். நல்ல மாரல் வேல்யூஸ், எல்லா தன்னுடைய ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறான். தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு நல்ல கணவனாக நல்ல ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறான். நல்ல வேலைகளை செய்கிறான். நல்ல மற்றவர்களுக்கு உதவி செய்கிறான். நல்ல பார்க்க வீடு ரொம்ப அழகாக இருக்கிறது. நல்ல பர்சன், நல்லவர்கள் என்று மக்களால் போற்றப்படுகிற அளவிலே இருக்கிறார்கள். ஆனால் அஸ்திபாரம் எப்படி போடப்பட்டிருக்கிறது என்று தெரியாது. ஆனால் மணலிலே அஸ்திபாரம் போடப்பட்டவனாக தான் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த சுவிசேஷத்தினாலே மாற்றப்பட்டவன், அந்த இயேசு கிறிஸ்து, அந்த தேவனாலே அவன் விசுவாசத்தினாலே நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன், அவன் இந்த உபதேச சட்டத்துக்குள்ளே வந்தபடியினாலே அவன் கற்பாறையின் மேலே அவனுடைய அஸ்திபாரத்தை போட்டு கட்டினவனாக இருக்கிறான். அதனுடைய முடிவுகள் எல்லாம் நமக்கு தெரியும். இந்த கேட்டகரியில நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிற அந்த உவமையும் நீங்க சேர்த்துக்கொள்ளலாம். இரண்டு விதமான கன்னிகைகள் இருக்கிறார்கள். 50-50. இரண்டு விதமான கன்னிகைகள் இருக்கிறார்கள். ஒரு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் இந்த இரண்டு கூட்டத்திலே, 5 பேர் கொண்ட கூட்டத்திலே நாம் அதை சேர்த்துக் கொள்ளலாம். 5 பேர், 10 கன்னிகைகளும் ஒரே டாஸ்க்கு தான் போனாங்க. 10 கன்னிகைகளுடைய டாஸ்க் என்னன்னா, மணவாளன் வருவார் என்று ஒரே மணவாளனுக்காகத்தான் போனார்கள். ஒரே விதமாக தான் பிரயாணம் பண்ணினார்கள். எல்லாரிடத்திலும் ஒரே விதமாக தான் அந்த தீவட்டிகளும் இருந்தன. இந்த 5 பேருடைய தீவட்டிகளிலே எண்ணெய் இருந்தது. அவர்கள் நினைத்து கொண்டார்கள் மற்றவர்களிடத்திலும் தீவட்டிகள் இருக்கிறது, அதுபோல நிச்சயமாக நம்மை போல அவர்களும் எண்ணெய் கொண்டு வந்திருப்பார்கள் என்று. ஆனால் அந்த ஒரே மாதிரி தான் இருக்கிறது எல்லாமே. ஆனால் அந்த 5 பேரிடத்திலே எண்ணெய் இல்லை. உள்ளிருந்து மாற்றம் பெறாதவர்கள் அல்லது விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படாதவர்கள் இந்த இரு கூட்டத்தார். அருமையானவர்களே,
அதை தொடர்ந்து தான் நம்ம பார்க்கிறோம். ஆதாமுக்குள் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் என்று இரண்டு கூட்டத்தார். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருப்பவர்கள், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாக மாற்றப்பட்டவர்கள். இந்த இரண்டு கூட்டத்தார் தான், வேறே கூட்டத்தார் இல்லை. அன்றாடகம் கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறவர்கள் அப்படி ஒரு கேட்டகரி கிடையாது என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒன்றில் நாம் பாவத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறோம், இல்லாவிட்டால் நாம் தேவனை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றில் பாவத்துக்கு அதிபதியாகிய பிசாசை சேவித்துக் கொண்டிருக்கிறோம், இல்லாவிட்டால் நீதிக்கு சொந்தக்காரராகிய கிறிஸ்துவை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம், தேவனை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம 20 முதல் 23 வரையிலும் வாஸ்தாச்சு இல்லையா, வாஸ்தாச்சு. ஸோ இதுல ஒரு 5 விதமான டிஃபரன்சஸ் நான் கொண்டு வர விரும்புகிறேன். நான் இல்ல, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே 5 வேறுபாடுகளை கொண்டு வருகிறார். இந்த 2 விதமான மக்களுக்கிடையே உள்ள 5 வேறுபாடுகள், 5 ப்ராமிசஸ் என்றும் சொல்லலாம். ஸோ முதலாவதாக தி என்ஸ்லேவிங் பவர் அல்லது அடிமைப்படுத்துகிற வல்லமை. அடிமைப்படுத்துகிற வல்லமை. ஸோ பாவத்திற்கு அடிமையாயிருந்த போது ஒரு வல்லமை நம்மை அடிமைப்படுத்தினது. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை சொல்வோமே, ஆனால் அதை சரியாக நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். என்ஸ்லேவ்டு. நான் என் விருப்பப்படி அல்ல, ஐ அம் என்ஸ்லேவ்டு. நான் பிறக்கும் போதே நான் என் விருப்பப்படியா நான் பிறக்கிறேன் இல்ல. அதுபோல என்னுடைய அந்த பொசிஷன் நான் விரும்புகிறதல்ல. நான் விரும்புகிறேனோ விரும்பவில்லையோ, நான் ஆதாமுக்குள் இருக்கிறவனாக பாவத்திற்கு அடிமையாகத்தான் நான் பிறக்கிறேன். சோ நான் பிறக்கும் போதே ஐ எம் என்ஸ்லேவ்ட். நான் அடிமைத்தனத்திற்குள் ஆக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சித்தத்தை, என்னுடைய ஆசைகளை, என்னுடைய மன சிந்தனைகளை என்ஸ்லேவ் பண்ணுகிற, அடிமைப்படுத்துகிற ஒரு ஃபோர்ஸோட தான் நான் பறக்கிறேன். அது என்னன்னு சொல்லி நம்பி ரவி ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க ரொம்ப அழகா. அந்த பேசேஜ் நம்ம திரும்பியும் வாசிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள். 1வது வசனம் தான் அவன் ஜெபம் பண்ணும்போது சொன்ன ஒரு காரியம். 1வது வசனத்தையும் வாசிக்கிறேன், 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். அதுல ரொம்ப நம்ம டுவெல் பண்ண வேண்டாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். சோ மரித்தவர்களாக இருந்தோம். அதுக்கு பிறகு 2வது வசனத்துல இருந்து, அவைகளில் அந்த அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நாம் எப்படி ஆதாமுக்குள் மரித்தவனாக நான் எப்படி நடந்து கொண்டிருந்தேன், இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடி நடந்து கொண்டிருந்தேன். சோ என்னை கண்ட்ரோல் பண்ணின, என்னுடைய ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணின, என்னுடைய சித்தத்தை கண்ட்ரோல் பண்ணின, என்னுடைய செயல்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணின, என்னுடைய மனதின் எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணின ஒரு காரியம் உண்டு. அது இவ்வுலக வழக்கங்கள், ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தின் வழக்கம். நான் என் விருப்பப்படி செய்யவில்லை. I was not doing according to my own desire. So இதை நீங்க பார்க்கும்போது தான் 2 விதமான அடிமைத்தனம்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த ஃப்ரீடம் ஆஃப் வில் என்று பேசுகிறவர்களுக்கு ஒரு பெரிய அடியாக இந்த உபதேசம் வருகிறது. ஸோ நாம் விரும்புகிற காரியத்தை செய்யும்படியாக நம்முடைய சித்தம் விடுதலையோட தான் இருக்கிறது. மனித சித்தம் விடுதலையோடு கூட இருக்கிறது என்று எண்ணுகிறவர்கள், போதிக்கிறவர்கள் இதை தெளிவாக பார்க்க வேண்டும். நான் என்னுடைய சித்தத்தின்படி, என்னுடைய விருப்பத்தின்படி செய்வதல்ல, செய்ய முடியாதபடி தான் நான் பிறக்கிறேன்.
ஸோ இவ்வுலக வழக்கங்கள், ட்ரெடிஷன்ஸ் என்னை கண்ட்ரோல் பண்ணுகிறது. அடுத்தது இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி, அந்த அசுத்த ஆவி அல்லது சாத்தானின் பிசாசினுடைய ஆவியின் படி, அக்கார்டிங் டு தட் இஸ் வெரி பவர்ஃபுல். அது வந்து அந்த அந்த வல்லமை அப்படிங்கிறது நார்மலான ஒரு மிக அசாதாரணமான வல்லமை. அதற்கு முன்னால என்னுடைய சித்தம் ரொம்ப ஃபீபிளாக இருக்கிறது. ஸோ 3வது வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, இச்சை அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரீம் டிசைர், நம்முடைய ஃப்ளஷுடைய மாம்சத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் டிசைர் தான் என்னை கண்ட்ரோல் பண்ணிச்சு. என்னுடைய மனதையும் என்னுடைய சித்தத்தையும் என்னுடைய உணர்ச்சி திறன்களை எல்லாவற்றையும் பாதித்து கொண்டிருந்தது. என்னுடைய மாம்சத்தினுடைய டிசைன், ஆசைகள், இச்சைகள் படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். we were children of wrath. இப்போ இதுல நீங்க இப்போ கவனிக்க வேண்டியது, என்னை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்த அல்லது பாவத்திற்கு அடிமையாக நான் பாவத்தை சேவித்து கொண்டிருந்த போது what kind of enslavement I had, என்னை அடிமைப்படுத்தி இருந்த அந்த வல்லமை எவ்வளவு பயங்கரமான வல்லமை என்பதை மாத்திரம் பாருங்க. திரும்பியும் நீங்க தனியா இருக்கும்போது அதை இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வாசித்து பாருங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எபேசியருக்கு எழுதின நிருபத்துல கூட இதை எதற்கு எந்த இடத்திலே வைக்கிறார் என்பது மிக மிக முக்கியமான காரியம். ஸோ நம்முடைய என்ஸ்லேவ்மெண்ட் அல்லது நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் என்று தேவனாலே பிரகடனப்படுத்தப்பட்ட போது, நாம் பாவிகளாகவே நாம இருந்தா கூட நாம் நீதிமான் என்று அவர் பிரகடனப்படுத்தினார். அப்போது நமக்கு நடந்த காரியம் என்ன? அந்த பாவம் என்கிற அந்த பழைய மாஸ்டர்ட்ட இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு அது ரொம்ப முக்கியமானது. we were forcefully delivered. அது மாத்திரம் இல்ல, நாம அவராலே தேவனாலே அந்த புதிய அல்லது தேவனுக்கு அடிமைகளாக மாற்றப்பட்டோம். அப்ப தேவனுக்கு இப்ப இந்த இடத்துல இந்த பழைய அடிமைத்தனத்தினுடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி இப்போ வாஸ்தவம் 2வது அதிகாரத்துல 2-3 வசனத்துல. ஆனால் இந்த நீதிக்கு அடிமைகளாக மாற்றப்பட்ட நம்மிடத்திலே கிரியை செய்கிற வல்லமை என்ன அப்படிங்கிறத தான் 1வது அதிகாரத்துல அந்த கடைசியில டீல் பண்றாரு. அதுல அதையும் ரொம்ப விவரிக்க அதுல டுவெல் பண்ணதான் தோணுது, நேரமும் கடந்து போகிறது. 19வது வசனம் பாருங்க. 1வது அதிகாரம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனம். தாம் தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் கிறிஸ்துவிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே. இப்ப இதை கம்பேர் பண்ணுங்க. கீழே 2வது அதிகாரத்துல இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கு ஏற்றபடியே, அந்த ஆவிக்கு ஏற்றபடியே நம்ம நடந்து கொண்டிருந்தோம். ஆனால் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம் என்றால், அவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் தேவன் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அருமையானது பிள்ளைகள், இந்த மாலை வேளையிலே நமக்கும் அந்த ஜெபம்தான் வேண்டும், நமக்கும் அந்த கிருபை தான் வேண்டும். நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை என்பதை நாம் அறியும்படியாக நமக்கு தேவன் அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பாரானால் எத்தனை நலமாக இருக்கும்.
So, இந்த வல்லமையினாலே we have been enslaved. நாம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். This is the greatest promise. ஆக்சுவலா இந்த முழு பேசேஜினுடைய அர்த்தம் இன்னும் அந்த அந்த வல்லமையினுடைய தன்மை மிகவும் அதிகமானது. கர்த்தர் நமக்கு இந்த வல்லமை அறிந்து கொள்ளும்படியாய் மாத்திரமல்ல, அதை உணர்ந்து கொள்ளும்படியான கிருபையை கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, இப்ப இந்த பேசேஜுக்கு வருவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23 வரையிலும். 20வது வசனத்தை வாசிக்கிறேன். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். ஸோ நீதிக்கு நீங்கினவர்களாக நாம் இருந்தோம் என்றால், நீதி நீதியை குறித்து நமக்கு நீதிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீதி என் மேல் அடிமைத்தனத்தை செலுத்த முடியாது. அல்லது அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறது நமக்கு நல்லா தெரியும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் நாம் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்த காலத்துல அந்த நீதியை குறித்து ஒரு நீதியின் மேல் பசிதாகம் உண்டாவதில்லை. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருக்கிறவர்கள், பிறந்த எந்த மனுஷனுக்கும் தேவனுடைய நீதியின் மேலே ஒரு நாட்டம் இருக்காது, பசியோ தாகமோ இருக்காது. ஏனென்றால் தேவனுடைய நீதிக்கு முற்றிலுமாக அவர்கள் நீங்கினவர்கள். ஆனால் என்று நாம் நீதிக்கு அடிமைகளாக்கப்பட்டோமோ அன்றிலிருந்து நமக்கு தேவனுடைய நீதியை குறித்து, தேவன் நமக்கு இலவசமாய் அருளுகிற நீதி, தேவனுடைய நீதியின் மேலே ஒரு பசி தாகம் உண்டாகிறது. அந்த அந்த இடத்துல அந்த பசியையும் தாகத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறதுனுடைய நோக்கம், ஒரு இன்டென்ஸ் டிசைர் இன் மீ ஃபார் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். இந்த நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த நீதியில வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை. ஸோ மற்றவர்கள், பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறவர்கள் நீதிக்கு முற்றிலுமாக நீங்கினவர்களாக இருக்கிறார்கள். ஸோ ரெண்டாவது காரியத்துக்கு நம்ம போலாம். 21வது வசனம். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. ஸோ இந்த 21, 22, 23 இந்த 3 வசனங்களிலும் அடுத்து நான் கொண்டு வர இருக்கிற, அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருகிற 3-4 காரியங்கள் பின்னி பிணைந்திருக்கிறது. ஸோ அவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடியாது. ஆல்ரெடி 8 மணி ஆக போகுது. இன்னும் 5-10 நிமிடத்தில் நாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர் அல்லது இன்ட்ராக்ஷன் டைம் கொஞ்சம் கூடுதலாக வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஸோ அதனாலே மேபி ஒரு காரியத்தை நம்ம பார்த்து முடிக்கலாம், அல்லது மேலோட்டமாக எல்லா காரியங்களையும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லி. ஸோ 2 விதமான வாக்குத்தத்தங்கள் இங்கே. நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்த காலத்திலே பாவம் என்கிற அந்த மாஸ்டர், பாவம் என்கிற அந்த எஜமான் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது. என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது? நீ பாவம் செய்வாயானால், அல்லது நீ எனக்கு அடிமையாக சேவை செய்வாயானால், பாவம் செய்வாயானால் you will get something or you will feel good. அதாவது நம்ம அந்த பாவம் இப்போ நீதிக்கு அடிமைகளான பிறகு இந்த வசனத்துல என்ன எழுதுகிறார்? நாம் இப்பொழுது நீதிக்கு அடிமைகளா இருக்கிறோம். இப்போ நாம திரும்பி பார்க்கும்போது நாம் பாவத்திற்கு அடிமைகளா இருந்த காலத்திலே செய்த பாவங்கள் நமக்கு இப்பொழுது வெட்கமாக தோன்றுகிறது. அந்த வெட்கத்திற்கு ஆப்போசிட்டான காரியம் என்னவென்றால், மேபி ஃபீலிங் pride or feeling good. அப்போ பாவம் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது? பாவம் என்கிற எஜமான் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறது? நீ பாவம் செய்வாயானால், அல்லது நீ இந்த காரியத்தை செய்வாயானால் அது உனக்கு நல்லா இருக்கும். You will feel good. அந்த ஏவாளுக்கு வந்த சோதனை ஏன் நம்ம இங்க பிக்சரைஸ் பண்ணலாம்.
பார்ப்பதற்கு நல்லா இருக்குது. ஸோ பார்ப்பதற்கு அது எப்படி அது அந்த 3D சொல்லுவாங்கல்ல, டிசைரபிளாக இருக்கிறது, இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. இட்ஸ் சோ டிசைரபிள், இட்ஸ் சோ டிலைட்ஃபுல்லா, அது 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 ஒரு பிளஷரை கொடுக்கிறதாக, டிலைட்ஃபுல்லாக இருக்கிறது. அது புசிப்புக்கு நல்லதாக, குட், ஃபீலிங் குட். ஸோ இந்த பாவத்தை செய்வாயானால் யூ வில் ஃபீல் குட், அது உனக்கு நல்லதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தோடு வருகிறது. பட் அருமையானவர்களே, அந்த பாவத்திற்கு அடிமைகளா இருக்கிற காலத்திலேயும் அந்த வாக்குத்தத்தத்தை அந்த பாவம் ஆகிய எஜமான் நமக்கு கொடுப்பதோட சரி, ஆனால் அந்த பாவத்தை செய்த உடனே இமீடியட்டாக ஒரு சென்ஸ் ஆஃப் ஷேம், வெட்கம், அதுதான் அதுல உள்ள கேரக்டர், அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர், வெட்கமாக தோன்றுகிறது. ஆனாலும் திரும்பியும் உடனே அந்த ப்ராமிஸ் வரும்பொழுது திரும்பியும் செய்கிறோம், திரும்பியும் செய்யப்படுகிறது அந்த பாவத்திற்கு அடிமைகளாய் இருக்கிறவர்கள். ஆனால் நீதிக்கு அடிமைகளாக மாற்றப்பட்ட பொழுது, அப்பொழுது செய்த காரியங்கள் நமக்கு இப்பொழுது அது வெட்கமாக தோன்றுகிறது. அடுத்தது அந்த பலன், ஃப்ரூட்டை குறித்து பேசுகிறார். ஸோ நல்ல கவனிங்க, நீதிக்கு அடிமைகளாக இருத்தல் அல்லது தேவனுக்கு அடிமைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் அல்லவா, இதிலே ஒரு பலாபலன் அல்லது ஒரு ஃப்ரூட் நமக்கு வாக்கு பண்ணப்படுகிறது. ஃப்ரூட். ஆனால் அதற்கு நேர் ஆப்போசிட்டாக பாவமாகிய எஜமானுக்கு நாம் ஊழியம் செய்த பொழுது, அது ஒருவேளை இன்றும் யாராகிலும் நம்முடைய இணைந்திருக்கிறவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இதை கேட்கிறவர்கள் யாராகிலும் பாவத்திற்கு அடிமைகளாக இருப்பார்களானால் அவர்களுக்கு அந்த பாவத்தை செய்யும் போது அது ஏதோ ஒரு நல்ல ஒரு காரியம் போல, எனக்கு நல்ல பிளஷரை, நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது போல அது வாக்குத்தான் பண்ணப்படுமே ஒழிய அதை செய்த உடனே ஒரு பெரிய வெட்கம் உண்டாகிறது. அது மாத்திரம் இல்ல, அது ஃப்ரூட்லெஸ் ஆன ஒரு வாழ்க்கை, பலனற்ற ஒரு வாழ்க்கை. There is no fruit in it. அது பலன் கொடுக்கிறது போல இருக்கும். அதை கீழே வரும்போது சொல்லுகிறார், அதுதான் எல்லாம் பின்னி பிணைஞ்சு இருக்குன்னு சொன்னால, வேஜஸ், ஒரு அந்த பாவமாகிய எஜமானுக்கு நாம் ஊழியம் செய்யும் பொழுது அங்கே நமக்கு வாக்கு பண்ணப்படுகிறது என்ன, நல்ல சம்பளம் தருகிறேன் என்று. அப்போ நம்ம அந்த வேலை பார்க்கிற நமக்கு தெரியும், வேலை பார்க்கும்போது நாம் யாருக்கு வேலை செய்கிறோமோ, எந்த கம்பெனி மேனேஜருக்கு வேலை செய்கிறோமோ அல்லது கவர்மெண்ட்டுக்கு நாம் வேலை செய்கிறோமோ, அந்த வேலையில ஜாயின் பண்ணும்போது ஒரு பேக்கேஜ் நமக்கு கொடுக்குறாங்கல்ல, அது ரொம்ப அட்ராக்டிவா தான் தெரியும். வாவ், எனக்கும் வேலை கிடைக்குது, நானும் வேலையில ஜாயின் பண்ண போறேன், நல்ல சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு தோணும். போய் மாசம் சம்பளத்துக்காக அந்த 30 நாள் வேலை செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். ஆனா மாசம் சம்பளம் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா போக 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 தான் நமக்கு தெரியும், இது ஒரு ஏமாற்று வேலை. இட் இஸ் நாட் ரிவார்டிங். நான் என்னுடைய எனர்ஜியை நான் இழந்து கொண்டிருக்கிறேன், நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுகிறது போல நான் உணர்கிறேன். அந்த அளவுக்கு என்னுடைய நேரம், என்னுடைய தாளந்துகள், என்னுடைய எனர்ஜி எல்லாமே அது உறிஞ்சி எடுக்கப்படுகிறது. அதற்கு காம்பன்சேஷனாக ஒரு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் அந்த சம்பளத்தை என்னால் என்ஜாய் பண்ண முடியல, அப்படிதான் இருக்கும். ஸோ பாவம் என்கிற எஜமான் சம்பளத்தை கொடுக்கிறது. ஆனால் தேவன் கொடுக்கிறது என்ன, தேவனுக்கு அடிமையானவர்கள் அல்லது நீதிக்கு அடிமையானவர்களுக்கு கிடைக்கிறது என்ன, அது கிஃப்ட், ஈவு, தேவனுடைய கிருபை வரம். பாவத்திற்கு ஊழியம் செய்யும் போது சம்பளம் கிடைக்குதுன்னு சொன்னா அது அதனுடைய பிரின்சிபிள் என்ன, நான் 30 நாள் வேலை செய்தால் I am worthy to receive a salary. எனக்கு என்னுடைய எஜமான் பே பண்ணிதான் ஆக வேண்டும்.
இட் இஸ் டியூ ஃபார் ஹிம். அவர் வந்து இல்லாட்டி நான் டிமாண்ட் பண்ண முடியும், கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஸோ நான் வர்தியா ஃபீல் பண்றேன். நான் செய்த வேலைக்கு சம்பளத்துக்கு உரியவன் என்ற உணர்வு அது எப்பொழுதும் இருக்கும். இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறோம். அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணினதின்படி, இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணினது படி நான் 30 நாள் வேலை செய்திருக்கிறேன், எனக்குரிய சம்பளம் வந்துதான் ஆக வேண்டும். நான் இந்த சம்பளத்துக்கு உரியவன். ஆனால் கிருபை வரத்தை பெறுகிறவன் அவன் எப்பொழுதுமே அன்வர்தியா தான் ஃபீல் பண்ணுவான். ஐ எம் நாட் வர்தி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மொமெண்ட்டும் அவனுக்கு இருக்கிற காரியம், நான் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒன்றும் செய்யவில்லை, ஒன்றும் செய்ய முடியாது. திஸ் இஸ் கிரேஸ். திஸ் இஸ் கிரேஸ். சோ பாவம் என்கிற எஜமானுக்கு வேலை செய்யும் போது ஒரு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. பாவம் என்கிற எஜமானுக்கு வேலை செய்யும் போது ஒரு பலனற்ற வாழ்க்கை. ஆனால் நீதிக்கு நாம் அடிமைகளா இருக்கும் போது பலன் ஒன்று இருக்கிறது, அதாவது ரிவார்டு ஒன்று இருக்கிறது. அந்த ரிவார்டு தான் சாங்டிஃபிகேஷன். தட் இஸ் பியூட்டிஃபுல். இல்ல 22வது வசனத்துல வாசிக்கிறோம், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், ஃப்ரூட். இது நீங்களாக முயற்சி எடுத்து நான் செய்துவிட்டேன் என்று சொல்கிற காரியம் கிறிஸ்டியன் சாங்டிஃபிகேஷன் அல்ல. இதைதான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்டியன் சாங்டிஃபிகேஷன் இஸ் a reward, is a fruit. கிறிஸ்தவர்கள் பேசுகிற அந்த பரிசுத்தமாகுதல் என்கிற காரியம் பலனாக நமக்கு கிடைக்கிறது. ஓ, what a great joy. It's not my achievement at all. It flows from the achievement of the cross. அது சிலுவையினுடைய அந்த சாதனையிலிருந்து அது வந்து கொண்டிருக்கிற கிருபை. What an amazing thing. So அது மாத்திரம் இல்ல, ஒரு ரெண்டுக்கும் முடிவு இருக்கு. அது wages of sin, பாவத்தினுடைய சம்பளம், அது மரணம்னா அன்றாடக மரணம், அது முடிவிலே நித்திய மரணம். ஸோ ஒவ்வொரு மாதமும் செத்து செத்து தான் சம்பளம் வாங்குறேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ செத்து செத்து தான். ஸோ நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்ய 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 ஆவிக்குரிய பிரகாரமாய் செத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த God is the life. தேவனோடு வாழ்வதுதான் ஜீவன், நித்திய ஜீவன். அல்லது தேவனோடு வாழ்வது ஜீவன். ஆனால் தேவனற்ற ஒரு வாழ்க்கை அது மரணம். முடிவிலே தேவனற்ற நித்திய மரணத்துக்கு அது நடத்துகிறது. ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ, அது மாத்திரம் எம்பசைஸ் பண்ணி முடிக்கிறேன். ஆக்சுவலா அந்த நித்திய ஜீவன் என்கிற அந்த ஒரு வார்த்தையிலே அதிகமாக நிற்க வேண்டும் என்று நினைத்தேன். மேபி வருகிற நாட்களிலே சந்தர்ப்பம் கிடைக்குமானால் பார்க்கலாம். அருமையானவர்களே, நித்திய ஜீவன் சொன்னா அநேகர் நினைக்கிற காரியம் என்னன்னா பல்லாண்டு வாழ்தல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை. பரலோகத்துல நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்க போகுது. இப்பவுமே நித்திய ஜீவனை தந்துட்டாரு. அதாவது பரலோகத்திலே சாவு இல்லாத ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி. ஆனா வெறும் சாவு இல்லாத வாழ்க்கை என்றால் அது ஒரு போர் அடிக்கிற வாழ்க்கையா இருக்கும். ஆனா அருமையானவர்களே, நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை நல்லா கவனிங்க. ஒன்றானமை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படிங்கிற வசனம் நமக்கு தெரியும். யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனத்துல. சோ அது நான் விசுவாசத்தினாலே நீதிமான் என்று பிரகடனப்படுத்த அன்றிலிருந்து அந்த தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு என்கிற ஈவு எனக்கு கிடைக்கிறது. It is so enjoyable. Are we enjoying God and Christ? அவரை அறிய அறிய அறிய, அவர் செய்த காரியங்கள், செய்கிற காரியங்களை அறிய 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 நாம் அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறோம்.
We begin to love and the love grows and we enjoy. Joy fills it. So இதே காரியம் தத்ரூபமா பரலோகத்துல முடிவில்லாம இருக்கும். So it's an ever growing joy, ever growing enjoyment. அதான் இட்டர்னல் லைஃப்ங்கிறது. ஸோ அதனாலதான் நம்ம முதல்ல இந்த 5வது அதிகாரத்தின் கடைசியிலையும் 6வது அதிகாரம் முதல் பகுதியிலையும் படிக்கும்போது ஆதாமுக்குள் நாம இழந்ததை மாத்திரமல்ல, அதை காட்டிலும் மேலானதை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறதனுடைய அர்த்தம் அதுதான். எவர் growing joy, exuberant, exhilarating, enriching joy. மாலை வேளையிலே இந்த கேள்வியோடு கூட நாம் முடிக்கலாம். கேள்வி நேரத்துக்கு போகலாம். Am I enjoying God? இந்த பகல் வேளையிலே was I enjoying God and Christ? இயேசுவையும் பிதாவாகிய தேவனையும் பரிசுத்த ஆவியானவரையும் பரலோகத்தின் காரியங்களையும் அந்த கான்டெம்ப்ளேட் பண்ணி நான் சந்தோஷித்தேனா? இப்பொழுது சந்தோஷிக்கிறேனா? Am I receiving a fresh joy as I know God? என்னை இந்த பாவத்தின் அடிமைத்தளத்திலிருந்து விடுதலையாக்கி தனக்கு அடிமையாக தானே மாற்றிக்கொண்ட அந்த மேலான அன்பு, அந்த power that enslaves me, இதற்காக செலுத்தப்பட்ட அந்த கிரயத்தினுடைய மேன்மை. Am I enjoying God? அப்படின்னா நித்திய ஜீவனை நான் ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் பரலோகத்துக்கு போகும்போது மிகவும் தத்ரூபமாக அன்எக்ஸ்பிளைனபிள். ஆனா அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது அந்த உபத்திரவத்திலே இருந்த அந்த விசுவாசிகள் உபத்திரவத்தின் ஊடே போகும்போது கூட சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷத்தினாலே அவங்க கலிகூர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தாங்க. Am I joyful? Am I enjoying this liberation? So ஜோமணி நாம முடிக்கலாமா தம்பி? over to Ilango. Thanks uncle. So நாம இந்த நாள்லயும் இந்த ரோமன்ஸ் லைக் அந்த 1 to 5 ஓட ஓவர்வியூ பார்த்தோம். ப்ளஸ் வந்து விசேஷமாக ரோமர் 6:20-23 லைக் அந்த 14 to 28 பொசிஷன் ப்ராக்டிஸ் ப்ராமிஸில் ப்ராமிஸ் பற்றி நம்ம அதிகமாக பார்த்தோம்ல. லைக் வந்து டிஸ்டிங்விஷிங் தி 2 types ஆஃப் லைஃப், அதுவும் அந்த மேத்யூலேருந்து லைக் ஆல் அன்ரீஜெனரேட்டட், ஓகேவா? அதாவது அந்த மாம்சத்திலே ஆதாமுக்குள்ளாய் பிறந்த யாவருமே அந்த அன்ரீஜெனரேட்டட் ஸ்டேட்டில் அந்த மேத்யூ 7 பார்த்தோம்ல, ஆல்ரெடி அவங்க பிறக்கும் போதே அந்த விரிவான வாசலில் தான் இருக்காங்க, ஓகேவா? ஸோ தென் வந்து born again எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி இருக்கும்? ஸோ அந்த கம்பேரிசன் வந்து மேத்யூ அந்த சாப்டர் 7 அந்த 3 விதமான காரியங்களை நம்ம பார்த்தோம். அண்ட் தென் வந்து அந்த 5 டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ராமிசஸில் இன்றைக்கு நம்ம ஓவர்வியூ பார்த்ததில் அந்த என்ஸ்லேவிங் பவர் வந்து எப்படி செயல்பட்டது அந்த அன்ரீஜெனரேட்டட் பர்சனில். பட் ரீஜெனரேட்டட் நமக்குள்ள அந்த லைக் எஃபிஷியன்ஸ் 2:1-3 நம்ம எப்படி என்ஸ்லேவ்டாக இருந்தோம், எஃபிஷியன்ஸ் 1 வந்து அந்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பி அவரை உன்னதத்திலே உட்கார வைத்திருக்கிற அதே வல்லமை நமக்குள்ளாக நம்முடைய ரீஜெனரேஷன்ல நம்முடைய born again எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த ஆசம்னஸ், அந்த கிரேட்னஸை பார்க்கறதுக்கு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து மனக்கண்கள் திறக்கப்படும்படி பவுல் ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதான் அந்த ஏவாளை பாவம் என்கிற எஜமான் வந்து எப்படி பாவத்தை ரொம்ப ஜாய்ஃபுல்லாக, அதை வந்து இச்சிக்கப்படத்தக்கதாக, பாவத்தை எப்படி வந்து அந்த அன்ரீஜெனரேட்டட் பர்சனுக்கு வந்து பாவம் வந்து ஜாய்ஃபுல்லாக என்ஜாயபுளாக இருக்கும். பட் ஆனால் ரீஜெனரேட்டட் பர்சனுக்கு வந்து வெட்கமாக தோன்றுகிறது இல்லை நம்முடைய பாவங்கள், அதை பார்த்தோம். அதே மாதிரி அந்த ஃப்ரூட்டில் வந்து ரீஜெனரேட்டட் பர்சனுக்கும் அன்ரீஜெனரேட்டட் பர்சனுக்கும்
எப்படி வந்து நாம் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு அந்த பரிசுத்தமாக்கப்படுதல் வந்து தேவனுக்கு அடிமைகளாக நாம் மாற்றப்பட்டதினாலே நமக்கு கிடைக்கிற ஃப்ரூட். ஸோ அந்த நித்திய ஜீவன் ஒரு எவர் க்ரோயிங் ஜாய். ஸோ இந்த நாளிலும் நம்ம இவைகளை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஸோ நம்ம ஜெபிக்கலாம். ஜாஷுவா ப்ரேயர் பண்ண முடியாது ஜாஷுவா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த வேளையில சுவாமி தகப்பனே, நீர் எங்களுக்கு உங்களுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி கர்த்தரை எவ்வளவாக ஆண்டவரே, எவ்வளவு பெரிதான ஆண்டவரே அந்த நித்திய ஜீவன் என்கிற ஆண்டவரே அந்த எவர் க்ரோயிங் ஜாய்ல எங்களை நீங்க ஆண்டவரே அழைத்து கொண்டு போகிற அழைத்திருக்கிற உங்களுடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இயேசுவே, நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே பாவிகளும் துரோகிகளும் பாவத்திலே பிறந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்க கூடாதவர்களாக, உம்மை விரும்பக்கூடாதவர்களாக, ஆண்டவரே பாவத்தை நேசிக்கிறவர்களாக, பாவத்தை என்ஜாய் பண்ணுகிறவர்களாக, ஆண்டவரே பாவத்திலே மரித்தவர்களாக இருந்த எங்களை தகப்பனே நீர் எங்களை மறுபடியும் பிறக்க செய்து ஆண்டவரே எங்களுக்குள்ளார ஆண்டவரே உங்களுடைய விசுவாசத்தை வைத்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படவும் நீதிமானாக்கப்படவும் ஆண்டவரே அதை தொடர்ந்து ஆண்டவரே பரிசுத்தமாகுதலிலே ஆண்டவரே உடைய கிரியைகளை நடப்பிக்கவும் தகப்பனே நீர் எங்களை தெரிந்து கொண்டு இப்படியாக செய்து வரக்கூடிய அந்த பாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, இது எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதமான விஷயம் ஆண்டவரே. இந்த பரிசுத்தமாகுதல் அப்படின்றது எவ்வளவு என்ஜாயிங்கான ஒரு விஷயம், எவ்வளவு ஒரு ஜாய்ஃபுல்லான விஷயம். நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மறுரூபம் அடையும் பொழுதெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்குள்ளார இன்னும் ஆண்டவரே உங்களுடைய சந்தோஷம் பெருகுகிறத நாங்க பாக்குறோம். ஆண்டவரே உங்களுடைய நன்மையை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே அது ஈவாக எங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆண்டவரே அது எங்களுடைய எங்களுடைய அது ஒரு முயற்சியினால அல்லது எங்களுடைய ஒரு 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 ஒர்க்குனால இல்ல ஆண்டவரே, அது உங்களுடைய ஒர்க்குனால நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தினாலே சுத்திகரித்து ஆண்டவரே எங்களிலே ஆண்டவரே இந்த பரிசுத்தமாகுதலை ஆண்டவரை நடப்பிக்கிறீர். ஆண்டவரே விருப்பத்தையும் செய்கையும் எங்களிலே உருவாக்குகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே அதிலே நடக்கத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தருகிறீர், சூழ்நிலைகளை தருகிறீர். ஆண்டவரே விழாதபடிக்கு வலுவாதபடிக்கு காக்கிறவராக இருக்கிறீர். தகப்பனே, இது எவ்வளவு பெரிதான ஈவு சாமி. ஆண்டவரே இப்பேற்பட்டதான பாக்கியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய சத்தியம் நிச்சயமாக இருக்கிறது, உங்களுடைய சத்தியம் உண்மையாக இருக்கிறது ஆண்டவரே. அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இப்படியாக நீர் எங்களை ஆசீர்வாதத்தை பலப்படுத்தி வருகிற உங்களுடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனம் ஆண்டவரே எங்களிலே 100 மடங்காக 60 30 ஆண்டவரே பலன் தரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நீர் எங்களை கிரியை நடத்திக்க வேண்டுமா செபிக்கிறோம் சாமி. ஆளுகை செய்து நடத்துங்க. நாங்கள் நன்றியுள்ளவர்களாக ஆண்டவரே உங்களே ஆண்டவரை களி கூறுகிறவர்களாக மகிழுகிறவர்களாக ஆண்டவரே இந்த நித்திய ஜீவன் ஆண்டவரே அதை எங்களால ஆண்டவரே கிராஸ்பே பண்ண முடியல சுவாமி. ஆண்டவரே அது நிச்சயமாகவே எங்களுடைய அறிவுக்கு எட்டுனதாக இருக்கிறது அந்த நித்திய ஜீவன். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இங்க கண் ஆண்டவரே மூடும் பொழுது ஆண்டவரே அங்க கண் விழிக்கும் பொழுது நாங்கள் உங்களுடைய முகத்துல ஆண்டவரே உங்களுடைய அந்த மகிமையான ஆண்டவரே அந்த அழகிலே நாங்கள் ஆண்டவரை விழித்து ஆண்டவரே அதிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் காணுகிறவர்களாக ஆண்டவரே இருக்க போகிற அந்த காரியம் ஆண்டவரே அது எவ்வளவு மேன்மையானது, அது எவ்வளவு ஆசீர்வாதமானது சுவாமி. இந்த பூமியில எங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் பலவீனங்கள் பாடுகள் உண்டு. அதனூடாக நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர், அதனூடாக நீர் எங்களை பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. முடிவிலே நீர் எங்களை மகிமையிலே ஏற்றுக்கொள்கிறே. அது உங்களுடைய மகா பெரிதான கிருபையாக இருக்கிறது, உங்களுடைய மகா பெரிதான தயவாக இருக்கிறது. இப்பேற்பட்டதான சத்தியங்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு இருதயங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறீர். எங்களுடைய சிந்தைகளிலே நீர் ஆண்டவரே கான்டெம்ப்ளேட் பண்ண ஆண்டவரே அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண கர்த்தர் கிருபை செய்கிறீரே. அதற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தப்படுவதாக ஆண்டவரே. உங்களுடைய தாசனுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை வெளிப்படட்டும். ஆசீர்வாதத்தை மகிமைப்படுகிறார். எல்லா துதிக்கான மகிமையை நாம ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பர் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்ஸ் யோஷுவா. ஸோ நம்ம ஆரம்பத்தில் பேசின மாதிரி இப்போ Q&A. ஸோ நீங்கள் ஐ திங்க் ஒரு சிலருக்கு கடந்த வாரத்தில்
சம்பந்தமான கேள்விகள் இருக்கலாம். இந்த வீக்கில் இருக்க கேள்விகள் இருந்தாலும் நம்ம கேட்கலாம். அங்கிள் நமக்கு அவைகளை புரிய வைக்கும்படி உதவி செய்யலாம். நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கங்க. ஜாஷுவா லைவ் நிறுத்திடலாம்ல ஜாஷுவா? பரவாயில்ல, போட்டோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ரவி, சாரி குட் இமை, சாரி இமையா இல்ல திஷானா? பிரைஸ் லார்ட். சொல்லுங்க. இந்த ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக மரித்தார் அப்படின்னு நம்ம இது பண்றோம். இப்ப எல்லாரும் வந்து நம்ம ஆதாமுக்குள்ளாக அந்த அடிமையான சுபாவம் உடையவர்களாக, பாவத்திற்கு அடிமையான சுபாவம் உடையவர்களாக இருக்கிறோம். நாம் பாவத்தின் இந்த சுபாவத்திற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது நாம வந்து அதுக்கு மரித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கப்படும் போது அது மரித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாவத்திற்கு மரித்தாரா இல்ல பாவத்திற்காக மரித்தார்? ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் வரும்பொழுது இந்த பாவ சுபாவத்துக்கு அப்பாற்பட்டவராக இருந்தார்ல, அது சுபாவம் மாறிக்கொள்ளவில்லை. இல்லை, இந்த இதுதான். ஹலோ, புரியுதுங்களா? இடையில கொஞ்சம் கேட்காம போயிடுச்சு. கொஞ்சம் கூட கிளாரிஃபை பண்றீங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து பாவத்திற்கு மரித்தார், அவரும் பாவத்திற்கு மரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். நாம பாவ சுபாவம் உடையவர்களாக பிறக்கிறோம். ஆதாமுக்குள்ளாக பிறக்கிறவர்கள் எல்லாரும் வந்து பாவ சுபாவம் உடையவர்களாக பிறக்கிறோம். பாவத்திற்கு மரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது பாவத்திற்காக மரித்தார். அதாவது நம்மளுடைய செய்த பாவங்களுக்காக, மனித குலத்தின் பாவங்களுக்காக மரித்தார். அவர் பாவத்திற்காக மரித்த வேண்டிய அவசியம் இருந்ததா அப்படின்னு கேட்கிறேன். ரெண்டுத்துக்கும் பாவ சுபாவம் அவரை மேற்கொள்ளவில்லை. ரெண்டு காரியங்கள் ஆக்சுவலா. நீங்க அதை சொன்னீங்க அங்கிள். ஆக்சுவலா பாவத்தினால் மரிக்கவில்லை, பாவத்திற்காக மரித்தார் அப்படின்றதுதான் விஷயம். சோ அவர் பாவத்தினால மரிக்கல, அவரிடத்துல எந்த பாவமும் இல்லை. ஆமா. ஆனா பாவத்திற்காக மரித்தார், நம்மளுடைய பாவத்திற்காக அவர் மரித்தார் அப்படின்றதுதான் சொல்லியிருந்தாரு. ரெண்டு காரியம் இருக்கு அதுல. பாவத்திற்காக மரித்தார், பாவத்தை சுமந்து தீர்த்தார் அப்படிங்கிற மாதிரி. பாவத்திற்காக மரித்தார், பாவத்திற்கென்றும் மரித்தார். He died for sin. அதாவது பாவத்திற்கு பரிகாரியாக மரித்தார், அதே நேரத்துல பாவத்திற்கென்று மரித்தார். பாவத்திற்கென்று மரித்தார்னா நம்முடைய பாவங்களுக்காக. அது நல்ல கவனிங்க, அது நல்ல கேள்விதான். நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, நான் சரியா புரிஞ்சிருக்கானான்னு பாருங்க. அவர் தான் பாவம் இல்லாதவராக வந்தாரே, அப்படியானால் அவர் ஆல்ரெடி பாவத்திற்கென்று பாவம் அவரை ஆட்கொள்ள மாட்டாது. அவர் பாவம் இல்லாதவராக தானே வந்தாரு. அப்படி இருக்கும்போது அவர் பாவத்திற்கென்று, நாம பாவத்திற்கென்று மரிக்கிறது போல அவர் மரிக்க வேண்டுமா அப்படிங்கிறது. ஆக்சுவலா அதுதான் அதுல உள்ள நுணுக்கம், நியூஆன்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கு பரிகாரியாக மாத்திரம் மரிக்கல, நமக்கு ரெப்ரசன்டேட்டிவா மரித்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி ஆதாம் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறானோ, அது போல ஆதாம் பாவத்துக்கு அப்படி ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறானோ அந்த அவனுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, அதே போல நமக்கென்று அவர் பாவமாக்கப்பட்டார். ஆக்சுவலா அதான் அதுல ஆக்சுவலா இன்னும் நம்ம தெளிவா பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா வேத பண்டிதர்கள், அது நம்ம எங்கேயாவது எப்போவாது பார்த்தோமான்னு தெரியல, அந்த ஞானஸ்நானம் ஏன் இயேசு எடுக்க வேண்டும்? இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை.
ஆனால் ஏன் ஞானஸ்தானம் எடுத்தார் என்றால் as my representative. So அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது he was baptized into my sin அப்படிங்கிற மாதிரி. He became sin. அவர் பாவமாக்கப்பட்டார். So but still அவர் பாவம் அவரை ஆட்கொள்ள மாட்டார். So பாவத்திற்கென்று மரித்தார். So as my representative அவர் பாவமாக்கப்பட்டார். So நான் பாவத்திற்கென்று மரிக்க வேண்டும் என்பதற்காக அவர் பாவத்திற்கென்று மரித்தார். Even though அவர் பாவம் செய்யாமல் இருந்தாலும் he was baptized into sin. நம்ம புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓரளவுக்கு அது கிளாரிஃபை ஆகுதா தெரியல. ஆகுது அங்கிள். அந்த இது அது அவர் சுபாவத்துல ஒன்னும் அது இது பண்ணல. பாவமாக்கப்பட்டாருன்னா நமக்கு எப்படி அது பாவ சுபாவம் ஆட்கொண்டு விட்டதோ அது மாதிரி அவரை ஆட்கொள்ள முடியல அந்த பாவமா. ஆமா இல்ல எக்ஸாக்ட்லி. ஓகே, தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. அங்கிள், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க திருப்பியும் அந்த குருசிபிக்ஷன் அப்படிங்கிற அந்த இதுக்கு போவோம், சிலுவை மரணங்கிற அந்த காட்சிக்கு நாங்க போகும்போது அங்க ஒரு கள்ளன் வந்து இயேசு கிறிஸ்துவோட ஏற்படுத்துற ஒரு சம்பாஷணை மூலம் அன்னைக்கு ஏற்படுறது வந்து ரட்சிப்பா இல்லாட்டி எங்களால புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கன்வர்சேஷன்ல இந்த செஷன்ல நாங்க முதலாவது நாங்க பார்த்தோம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற அந்த வித்தியாசமான 4 பார்வைகள்ல சுவிசேஷ புத்தகங்கள் எழுதியிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறைய அறிந்து கொண்ட ஒருத்தன் தான் அந்த ஒரு கள்ளன். அப்ப அந்த கள்ளன் சொல்றாரு, இவர் வந்து ஒரு தப்புமே பண்ணாம சிலுவையில வந்து மரிக்கிறாரு அப்படின்னு சொல்றத அவர் அங்க புரிஞ்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய கேட்கிற கேள்வி மூலம் அவர் சொல்றாரு, நீ இன்று என்னோடு பரதீசில் இருப்பார் அப்படின்னு சொல்லி. அப்ப அன்னைக்கு ஏற்படுறது வந்து அது 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 வந்து ஒரு ரட்சிப்போட எங்களால சொல்ல முடியுமா? அவனுக்கு ஏற்பட்ட காரியம் உண்மைக்கு என்னது அப்படின்னு சொன்னா, அந்த ரோமர் புத்தகத்துல உள்ள காரியம் ஒரு சில வேளை அந்த கல்லனுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப அவருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை பின்னணி, அவர் வாழ்ந்த முறை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த இடத்துல ரட்சிப்பு ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அந்த இடத்துல ஏற்பட்டிருக்க ரட்சிப்பா இல்லாட்டி எங்களால புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம் நடைபெற்று இருக்கிறாருங்கிறது அங்களே கிடைக்காது. கண்டிப்பா ரட்சிப்பு தான். ஆக்சுவலா இந்த இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கும்போது உயிரோட இருந்து அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி மரித்தவங்களும் இருந்திருப்பாங்க. அதுபோல இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால அநேக யூதர்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்துல தான் அந்த லிஸ்ட் பார்க்குறோம். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவர்கள். ஸோ பட் அந்த பிரின்சிபிள் படி அந்த கள்ளனுக்கு அந்த நேரத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே அவன் அந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை ஒரு கிளிம்ஸ், அவனுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன்ல நல்லா தெரியுது. இவர் வித்தியாசமானவர் அப்படிங்கிறத புரிந்து கொண்டான். இவர் தேவகுமாரன் என்பதை புரிந்து கொண்டு இவர் குற்றமில்லாதவர். ஸோ இயேசு கிறிஸ்துவை அவன் நேசிக்கிறதை, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்பதை அவன் அறிந்து, எப்படியெல்லாம் அறிந்தால் நமக்கு டீட்டெயில்ஸ் அதுல கொடுக்கப்படாவிட்டாலும் இயேசு கிறிஸ்து குறித்த அந்த ஒரு தெளிவான தரிசனம் அவனுக்கு கிடைக்கிறது. தட் இஸ் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய மற்ற நிருபங்களை வைத்து நாம இன்டர்பிரட் பண்ண முடியும். he was born again. அவன் வந்து பக்கத்துல மரிக்கிறாரே, அவர்தான் அந்த நித்திய ஜீவனுக்கு அதிகாரி, அவர்தான் விசுவாசத்திற்கு அதிகாரி. ஸோ அவரே ஒரு விசுவாசத்தை அவனுக்கு கொடுத்து அவன் மறுபடியும் பிறக்கிறான், அவன் ரட்சிக்கப்படுகிறான், எல்லா காரியமும் அவனுக்குள்ள நடக்குது, அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான். ஸோ விசுவாசத்தினால அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான். ஸோ அதுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லாருமே அந்த பிரின்சிபிள்ல தான் பண்ணப்படுறாங்க. ஆனால் சிலுவைக்கு பிறகு வாழ்கிற நமக்கு வந்து we know அந்த காஸ்பல் வந்து மிக தெளிவாக தேவன் வெளிப்படுத்தி கொடுத்த பிறகு அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையிலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது. ஸோ குட். ஓகே, தேங்க்யூ.
பிரதர் ரவி, அண்ணா இல்ல உங்க கொஸ்டின் ஆரம்பிச்சீங்களே. அதுதான் அந்த ஆட்டோமேட்டிக் பட் நாட் ஆட்டோமேட்டிக்ன்றதுல ரவி உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு ரவி. நீங்க அந்த கொஸ்டினை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணீங்கன்னா, சில ஆட்டோமேட்டிக் பட் நாட் ஆட்டோமேட்டிக்ல நீங்க ஏதாவது கேள்வியில ஆட் பண்ண விரும்புறீங்களா இல்ல எப்படி? அதுதான் ரவி நீங்க அன்மியூட் பண்ணோம். அது தெளிவா புரிஞ்சுதா தம்பி? அந்த ஆட்டோமேட்டிக் பட் நாட் ஆட்டோமேட்டிக்னு சொல்றது, அதாவது நாம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாக நாம் மாற்றப்பட்டு விட்டோம். கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர், கம்ப்ளீட்டா நம்ம மாற்றப்பட்டு விட்டோம் என்றால் அப்புறம் நீதி தான் செய்ய வேண்டும், அல்லது பரிசுத்தமான நடவடிக்கைகள் தான் நான் செய்ய வேண்டும். அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வரணும் இல்லையா? ஆட்டோமேட்டிக் தான். ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா இல்லை. ஏனென்றால் என்னுடைய சரீரம் பாவ சரீரத்தோடு நான் வாழ்கிறேன். அதனால எனக்கு சில டிசிப்ளின்ஸ் தேவைப்படுகிறது, எனக்கு சில கட்டளைகள் போல சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவைப்படுகிறது, கட்டளைகள் தேவைப்படுகிறது. அந்த கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டியவனாக இருக்கிறேன். அந்த கீழ்ப்படிதலுக்கான பலனை அவர் நமக்கு அருளுகிறார். ஆனால் நான் தான் கீழ்ப்படிய வேண்டும் அப்படிங்கிற காரியம் என்னுடைய சரீரத்திலே நான் அதை கீழ்ப்படியணும். அதனால ஆட்டோமேட்டிக்னு சொல்லி நான் சும்மா இருக்க முடியாது. நான் தான் இந்த பரிசுத்த வாழ்க்கையை செயல்படுத்துகிறவன் அப்படிங்கிறது. அது ஆட்டோமேட்டிக்கா எனக்குள்ள அது இயல்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் சும்மா இருக்க முடியாது, கேர்லெஸ்ஸா இருக்க முடியாது. ஓகேவா? ஓகே. பிரதர் லாஸ்ட் டைம் வந்து இந்த கொஸ்டின் வரும்போது அவங்க கேட்டாங்கல்ல, அவங்க அந்த மாம்சத்துல செய்யற அந்த காரியம், அந்த எக்ஸாம்பிள் தானே கரெக்டா? கரெக்ட். யாரு தம்பி டிஷான் சொன்ன அந்த காரியத்தை தானே சொல்றீங்க? கரெக்டா? ஆமா, அதுக்கு சரியா சொன்னாங்க. ஹலோ, பால் பேசுறேன். யாரு? பால். சொல்லுங்க தம்பி. இதுல ஒரு சின்ன டவுட் ஒன்று. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க ரோமர் 6:20-23 இருந்து அந்த 2 வகையான வாழ்வு வேறுபடுத்தி காட்டுகிறார் அப்படின்னு சொல்லி, ஆதாமுக்குள் பிறந்தபடியினால் என்று எழுதியிருக்கிறபடி பாவத்திற்கும் அக்கிரமத்துக்குள்ளும் வாழ்கிறோம். பிந்தின ஆதாமாகிய இயேசுவுக்குள் பிறந்தபடியால் இடுக்கமான வாசல் வழியாய் நாங்கள் பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 விதமான காரியத்தை சொல்லி, அதற்கு நல்ல மரம் கெட்ட மரம், புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள், இந்த 10 கன்னிகைகள் என்று சொல்லி இருந்தீங்க. அதுல நான் என்னன்னா, இதையும் அதுல சேர்த்து கொள்ளலாமா, அதுல ஏட் பண்ணலாமா? அதாவது மத்தேயு 25:33-34 செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் வலது பக்கம் இடது பக்கம் என்று சொல்றதையும் அதுல நம்ம அதுல இணைத்துக் கொள்ளலாமா? கரெக்டா புரிஞ்சிருக்கீங்க. கரெக்ட் தான். அங்கேயும் அந்த இயல்பு நேச்சரா, பை நேச்சர் செம்மறி ஆடு வெள்ளாடு. கரெக்ட் தான். குட். ஓகே, தேங்க்ஸ். முடிச்சிடலாமா தம்பி? எஸ் அங்கிள். ஓகே, தேங்க்ஸ். ஸோ கலந்து கொண்டு அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள்.